எட்டாவது ரவுண்ட் 1 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி ஃபாரவர் வெர்சஸ் டிசிசி திருவையார் டீமு. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க குட்டி ஃபாரவர். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பண்ணி 4 பவுலர் யூஸ் பண்ணணும். டிசிசியோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஓப்பனிங் பேர்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் அஸ்வின், நான் செகஷனில் விஜய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பவர் பை ஓவர் முதல் ஓவர் போடுறதுக்கு பிரவீன் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து சீக்கி ஷாட்டுக்கான முயற்சி இப்போ இறங்கிச்சு. யாருக்கரா வாங்கினாரு? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்கும் முதல் பந்து ஸ்வீப்புக்கான முயற்சி, காலில் இறங்கிருச்சு. டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி, டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பார்க்க முடியுது. பெருசாக பந்து எம்பவே இல்லை. ஃபோர்த் ஒன் நல்லா போடுறாருங்க. ஹைட் ஓவர் காத்துக்கே விண்டுக்கே எடுத்துகிட்டு போதான்னு பார்த்தா எடுத்துகிட்டு போயிருக்குங்க. பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விஜய் அவங்களோட விக்கெட்டு கிடச்சிருக்குங்க. நல்லா போட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸை பர்ஃபெக்டாக வைக்கிறாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேனா அரவிந்த். லாஸ்ட் ஓவரில் இவர் பிடிக்கும் முதல் பந்து கவர் டிரைவுக்கு போனாருங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட போயிருக்கு. ஐயோ கொஞ்சம் விலகிருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் லோ பவுன்ஸ். ஓடிட்டாங்க ஒரு சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில். கடைசி பந்து லோட்டா சாலை இல்லாத பக்கம் போயிருக்கு. பவர் பிளேயிங் அதனால குத்த விட்டா ஃபாஸ்ட்டாக போயிடும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்லைங்க. கஷ்டப்பட்டணும். ஃபீல்டிங் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த இடத்துல. 3 ரன். ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து தீக்கி ஷாட்டுங்க. எடுத்துட்டாருங்க. கேட்டபடியே எடுத்தாருங்க. சரியாக ஓடி இருக்காரு. விக்கெட் கிடச்சிருக்கு. விட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சீக்கி ஷாட்டில் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. எதிர்பார்த்த இன்டென்ட்லாம் கரெக்டு தான். பட் கைக்கு பேருக்கு ஃபீல்டை சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மனோஜ். செகண்ட் ஒன் ஒரு பிடிக்கும் முதல் பந்து லோட்டாஸ் தரையோட ஆனாருங்க. நல்ல த்ரோ வந்திருக்கு. ஐயோ தேர்ட் பால் நீட்டந்து யார்கர். நெக்ஸ்ட் டைம் யார்கருக்கான முயற்சி. சூர்யா இருக்காங்க சிங்கிள். ஃபோர்த் ஒன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில். சுவிட்சுக்கான முயற்சி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கன்வென்ஷனல் டிரைவுக்கு போனாங்க. பாயிண்ட்டுக்கு பேருக்கு. ஓய்யோ 2வது சான்ஸ் கொடுக்குறாங்க அரவிந்துக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்லேயே வச்சாங்க. பேட்டில் பட்டுருங்கிட்டாங்க. சிங்கிள் ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்து பிரவீன் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் கோட்டா முடிக்க வந்திருக்காரு. ரைட்டாக மாறும் முதல் பந்து இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப்புறம் போயிடுச்சு. சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் ரவீந்திர மனோஜ். சுவிட்சுக்கான முயற்சி. தேர்ட் ஒன் கொஞ்சம் உடச்சாரு. அவுட் சைட் ஆஃபில் வித்து கிடச்சிச்சு. எனிதிங் பேட் ஆனிட்டு இங்கிட்ட ஆளே கிடையாது. இனியும் 3 ரன்னாச்சும் ஓடி இருப்பாங்க. படல இந்த பேட்டில். அடுத்த பந்து ஃபுல்லர் லென்த்து பாடி லைனில் வச்சாங்க. போன டாட்டுக்கு சேர்த்து டபுள் எடுக்க முயற்சியில் இருப்பாங்கன்னு பார்த்தா விரட்டி வந்துட்டாங்க. சூர்யா சிங்கிள் மட்டும் தான் அந்த பந்து. போன பால் ரீபால் இந்த பால் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில். ஃபுல் டாஸ் பால் ஸ்விட்ச் இதில் பட்டுருச்சுங்க. ஓய்யோ ஃபஸ்ட்லேயே இப்போ டிப்பை வச்சுருந்துருக்காங்க. நானும் பார்க்காம இருந்தேன். பட் அவரையும் தாண்டி விலகி போயிடுச்சு பந்து. 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு 19 ஆடி இருக்காங்க டிசிசி. அடுத்த பெருமாள் வந்திருக்காங்க மனோஜ் ஸ்ட்ரைக்கில். இவரோட முதல் பந்து பாடி லைனில் வச்சாங்க. பேக் ஆஃப் லென்த்தில் வச்சாங்க. பேட்டில் ஆடி சிங்கிள் மாற்றிருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில். ஃபுல் டாஸ் பால் ஸ்வீப்புக்கு போக பார்த்தாங்க. லைனுக்குள்ளே வந்துருக்கிட்டாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஜென்டில் புஷ் அலாங் த கிரவுண்டில். பஞ்ச் டவுன் த கிரவுண்ட். நல்லா த்ரோங்க. ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு த்ரோ. ஐயோ பெருமாட்டம் அரவிந்துக்கு. ஃபுல் டாஸ் பால் எங்கே போச்சு? சாரி இங்கிட்டு போயிருக்கு. இன்டெலிஜென்ட் பிளேங்க. ஆளையில்லாத பக்கம் கைட் பண்ணி விட்டாரு. பவுண்டரி போயிடுச்சு பந்து. போன பால் வேஸ்ட் ஆகிட்டு. நோ பால் காரணமாக இந்த பந்து ஃப்ளாட்டாக போனார். நேருக்கு நேராக போக பார்த்துருக்காரு. சரியாக படல பேட்டில். நல்லா ஸ்டாப்பு. லாங் ஆஃபில் இருந்த பிரவீன் வந்தார். பெருமாள் டு அரவிந்த். ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேட்டில் படல. டாட் பால். ஃபுல்லர் பந்து டிரைவுக்கு போனாங்க. ஃப்ரீ ஆகிட்ட பேர் சிங்கிள் மட்டுமே. 4 ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு டிசிசி 30 ரன் ஆடிருக்காங்க. அடுத்த ஒரு மணி போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன்
அதில் டேக்கன் பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சான்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கு தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அவரும் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரோ வந்திருக்காங்க. செகண்ட் பால் 3 சரோ ஸ்டெக்கில் 1 பவுன்ஸில் போயிருக்கு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. மனோஜ் ஸ்டெக்கில் ஃபுல்லாக வந்துச்சுங்க. பேட் விட்டுருக்காங்க. சூர்யா ஃபீல்டர் டேக்கன்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. டபுள் பிரேக் த்ரோவரை மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சசி மணி டென் இவர் பிடிக்கும் முதல் வந்து ஸ்விட்ச் ஹிட் 1 ஹேண்டில் பேட்டை விட்டார். ஜஸ்ட் கிளியர் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு ஹேடு லைனுக்கிட்ட வச்சுருந்தாங்க ஃபீல்டரை. அடுத்த வந்து அகெயின் ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. அடிச்சா விக்கெட்டுங்க. லெக் பையா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓடிருந்தாங்க. பேட்டில் பட்டுருங்கன்ட்டாங்க. ஸோ ஆடிச்ச பேட்ஸ்மேன் ரன் அவுட் மூலியமாக ஆட்டம் இழந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் லூயிஸ் மணி 10 பேர் பிடிக்கும் முதல் பந்து. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃபில் ஏறி போய் ஆடினார். குத்திருச்சுன்னா ஃபாஸ்ட்டாக திரும்பிடும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேரட்டி போயிட்டாருங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டில் டீப்பாக ஒட்டி வச்சுருந்தாங்க அவரை. டபுள் 5 ஓவர் முடிவில் 41 ஸ்கோர். இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. அடுத்த ஓவர் போகிறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் சரோஸ்டக்கு முதல் பந்து ஒரு சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. செகண்ட் ஒன் ஸ்விட்சுக்கான முயற்சி. நல்லா வேட் ஆகிருக்கு. போன பால் வைடு ரீபால் அந்த பால் நல்லாவே டர்ன் பண்ணியிருக்குங்க. அடுத்து வந்து ராஜ்டந்து சார் ஓகே நேருக்கு நேராக போயிருக்காரு. ஃபீல்டர் இன்ஃபீல்டு இருந்த காரணத்தினால போட்ட டாட்டுக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது சரோ அவர் கையிலேருந்து. ஸ்விட்ச் ஹிட்டு பேட்டில் பட்டிருக்குன்ட்டாங்க நிற்கு. ஸோ சிங்கிள் மாற்றிட்டாங்க. அவரோட கடைசி வந்து லூயிஸ் டெக்கில் ஃபுல்லாக ஸ்டெப்ஸை ஓப்பன் பண்ணாருங்க. ஐயோ நல்லா வெட்டானாச்சு. ஓவர் பிச்சுக்கு வந்து எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 47 ஆடினாங்க டிசிசி. 48 தேவை. 36 பந்தில் குட்டி ஃபாரோவருக்கு டார்கெட். குட்டி ஃபாரோட ஓப்பனிங் பேரில் ரமேஷ் மற்றும் மதன். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா அரௌண்ட் சிக்லேருந்து ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டார். ஆளே இல்லாத போயிருக்கு. குத்தி திரும்பி போயிருக்குங்க. பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளாஸ் கிடைக்கிது அவங்க டீம் கிட்டேருந்து. குட்டி ஃபாரோவர் செகண்ட் ஒன் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. அப்பேஸ் கால் நாட் அவுட்டு. சிங்கிள் எடுத்திருக்காங்க குவிக்காக ஓடி. தேர்ட் பால் தேவா டு ரமேஷ். இவர் பிடிக்கிற முதல் பந்து ஒரு கிளாசிக்கல் ஷாட்டுக்கு போனாருங்க. என்னது காற்று குத்தி திரும்பிடுச்சு. ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு பவுண்டரி போய் இப்போ பவுண்டரி போயிடுச்சுங்க. அடுத்தது நல்ல வேகம். பேட் பேஸை ஓப்பன் பண்ணாரு. இன்டெலிஜென்ட் பிளே. போன பால் பவுண்டரிக்கு அப்புறமா வந்த பேஸை யூஸ் பண்ணாரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ஐயோ பவுண்டரி போயிடுச்சுங்க. அடுத்தது ரமேஷ் பேஸோட உள்ள வந்து லோட்டாஸ் கேப்லையும் பேஸ் பண்ணியிருக்காரு. எதிர்காத்தையும் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போயிடுச்சுங்க. ஒரு ஃபுட்பால் ஆட்டாங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. மதன் கையிலேருந்து ஒரு நாளை பார்த்தோம். இவர் கையிலேருந்து 3வது நாள் இது. ட்ராப் ஆகிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21 வித்தவுட் விக்கெட் லாஸ். குட்டி ஃபாரோவர். செகண்ட் ஓவர் போட சசி வந்திருக்காங்க. அரௌண்ட் வைக்கிலேருந்து முதல் பந்து மதன் ஸ்டெக்கில் தரையோட ஆடினார். கேப்லேயே ஆடினார். ஃபீல்டர்ஸ் இன்ஃபீல்டுக்குள்ளே இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கொயராக போயிருக்கு. 2-3 மாற்றுறாங்க. இப்போ செகண்ட் ஒன் கொஞ்சம் உடச்சாரு. ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து. இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அஜய் விரட்டி பார்க்குறாரு. நல்ல ஃபுட் ஒர்க். பவுண்டரி விடாமல் பவுண்டரி லைன்ட்டை தடுத்துருக்காங்க. இதையும் டபுள் ட்ரிபிளாக மாற்றுறாங்க. தேர்ட் பால் ஓவரில் அதன் ஸ்டெக்கில் நல்ல யார்க்கர். பட் அதையும் பேட்டில் ஆகிட்டார். சிங்கிள். அடுத்த பந்து இதுவும் யாருக்கான முயற்சி. இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. அடிச்சா விக்கெட்டாக இருக்கும். க்ளோஸாக ஓடி இருக்காங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க. நம்ம வேஸ்ட் சைட் நோ பால் காரணமா இந்த வந்து ஃப்ரீ அதன் ஸ்டெக்கில் கைக்கு விட்டாரு. ஜஸ்ட் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கைக்கு போயிருக்கு. ஃப்ரீ பால். ஐயோ டபுளாக மாற்றிட்டாங்க. சசி டு மதன் ஸ்விட்சுக்கான முயற்சி. நேரத்துக்கு காலையே போட்டார். பேசவே கொடுக்கல பெருசாக. 2 ஓவர் முடியல. விக்கெட் எதுவும் விடாமல் 32 பதிவு பண்ணியிருக்காங்க. குட்டி ஃபாரோவர். சோஃபா இந்த டோர்னமெண்ட்டில் அதிகபட்ச ஸ்கோர் 2 ஓவர் பவர் பிளேயில் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட அஜய் வந்திருக்காங்க. மீதமுள்ள 24 பந்தில் 16 தேவை. ரைட் அவன் ஓவர் வைக்கிறது ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் ஆச்சு. ஃப்ளிக் பண்ணி விட்டாரு. பாட்டம் மேன் பிளே பார்க்க முடிஞ்சு. கேப்லையும் போயிருக்கு பந்து. சிங்கிள். மதன் ஸ்டெக்கில் செகண்ட் பால்
நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர் வந்து டர்ன் பால் அவுட் சைட் ஆஃபில் வித்து கேப்லையும் போயிருக்கு. ஒயிட் இஸ் லாங் ஆஃப் அரவிந்த் விரட்டி வந்துட்டார். டபுள் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து ஃபுல்லர் பந்து டிரைவுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் அஸ்வின் கலெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி அடிக்க முடியலங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க. அடுத்த பந்து அஜய் டு ரமேஷ் த்ரூலையும் தூக்குனாரு. காற்றுக்கு வளைஞ்சு போகும், கேப்லையும் விழுவும், சேஃபாக வேறு லேண்ட் ஆகிடும். வந்து இதையும் டபுளாக மாற்றிருக்காங்க. டபுள் ட்ரிபிளாக மாற்ற முயற்சி. ஐயோ த்ரோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு கீப்பர் கைக்கு வரும்போது. ஸோ ட்ரிபிள் எடுத்திருக்காங்க. அடுத்து சுவிட்ச் எடுக்கான முயற்சி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கிட் ஆகி வந்துச்சு, காத்தோட வந்துச்சு, டாட் பால் போட்டிருக்காங்க. 3 ஓவர் முடியல 39 ஸ்கோர் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். குட்டி ஃபார்வர் சேஸை முடிக்க பார்க்குறாங்க. அடுத்த ஒரு சரோ வந்திருக்காங்க. 9 ரன் தேவை 18 பந்தில். கிளாசிக்கல் ஷாட்டுக்கு போனாங்க. இந்த தடவை கைக்கு பேருக்குங்க பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றுக்கு வளைஞ்சு போகணும்னு சொல்லி ஃபீல்டிங் செட்டப் வச்சு போட்டாங்க. கரெக்டாக ஒயிட் இஸ் லாங் ஆஃபை நகர்த்தி கவர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கவருக்கும் நடுவில் வச்சாங்க. கைக்கு பேருக்கு விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் பெருமாள் வராங்க. செகண்ட் பால் ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து தரையோட நேருக்கு நேராக டிரைவுக்கு போனார். லாங் ஆஃபில் சிங்கிள். தேர்ட் பால் சேம் ஷாட்டு. இதே மாதிரி ஷாட் ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணார். பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ண பார்த்தாங்க. அதுவும் டாட்டு இதுவும் டாட்டு. 4-1 விட்டு தட்ட முயற்சி வித்தும் கொடுக்கல. எதிர்பார்த்த பவுன்ஸும் இல்லை. டாட் பால். அடுத்த பந்து சரோட் வந்து ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. நல்ல ஸ்டாப்பு, வேற மாதிரி ஸ்டாப். இது ஜம்ப் பண்ணி தடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. சரோட் பெருமாள் ஆன் டிரைவ் சிங்கிள் மாற்றுவாங்க. இதையும் மச் நீடட் எக்கனாமிக்கல் ஓவர் 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. சரோ 4 ஓவர் முடியல 42 ஸ்கோர். ஒரு விக்கெட் விட்டு குட்டி ஃபார்வர். முதல் பந்து ஃபுல்லர் பந்து ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக த்ரோ அடிச்சிருக்காங்க. த்ரோ விலகியும் போயிருக்கு. அதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. செகண்ட் பால் அப்பிஷா போச்சு. கிடைச்ச 2 விக்கெட்டுமே அவர் கைக்கு தான் போயிருக்கு. ஃபீல்டிங் செட்டப் வச்சு போட்ட காரணத்தினாலேயே விக்கெட் விழுந்திருக்கு. இந்த 2 விக்கெட்டுமே. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய அடுத்த பட்சம் சூர்யா. போன பால் வைடு ரீபால். அந்த பால் அஜய் டு சூர்யா நல்லா யாருக்குறங்க சூப்பராக போட்டார். அந்த இடத்துல ஃபீல்டர் வச்சு போகிறாரு. டிரைவுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி. அடுத்த பந்து ஒரு ஸ்லோவர் 1 சூப்பராக போட்டாருங்க. அதே ஃபுல்லர் வந்து அவுட் சைட் ஆஃபில் பட் ஸ்லோவாக போட்டார். சிங்கிள் மாற்றிருக்காங்க. லாஸ்ட்டும் இந்த ஓவரில் அவுட் சைட் ஆஃபில் விற்று லைனுக்குள்ளே வந்துருக்குன்ட்டாங்க. டாட் பால். 1-2 to win. கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். யாருமே இல்லை அந்த இடத்துல. ஸோ பவுண்ட்ரி போதோ போலையோ தேவைப்பட்ட 2 ரன்னை ஓடியே எடுக்கிறாங்க. இதோட அந்த மேட்ச்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச் வின்னிங் குட்டி ஃபார்வர் வெர்சஸ் டிசிசி. ஸோ குட்டி ஃபார்வர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.